ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த கோயிலில் பரிகர பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த மாலையும் கழுத்துமா மல்லியும் விஜயும் வீட்டுக்கு பூஜை ரூமில் கலட்டி வச்சுட்டு அந்த மாலை வாடுறதுக்குள்ள உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துருவா அப்படின்னு அந்த ஐயர் சொன்னதுனால ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மல்லி அப்படியே உள்ளே போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. ஏன்னா டெய்லி பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனால சாமி கும்பிடுறாங்க. என் பொண்ணை பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல கடவுளே, தயவு செஞ்சு என் பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் கொடு அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஃபோன் வருது. ஃபோன் இந்த மாதிரி உடனே கிளம்பி வாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சனா, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர், அவர் பேர் தெரியல, ஆட்டோ டிரைவர், அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரவுடி கும்பலில் ரெண்டு பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. முத்து, அந்த ஆட்டோ டிரைவர் முத்து பார்த்தீங்கன்னா முத்து, அதுக்கப்புறம் அந்த லேடி குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா அந்த லேடி. ஏன்னா இப்போ நம்ம மல்லி சொல்லி தான் தீபிகா அந்த கேங்கவே பிடிச்சி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. கோர்ட்டில் நம்ம மல்லி சொன்னாங்க அப்படின்னா ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியது தான். அதனால் அந்த ரவுடி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற ரவுடிங்களை வச்சு அந்த மல்லியை போட்டு தள்ளிடு, அவள் கோர்ட்டுக்கே வரக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டோ டிரைவரை வச்சு அந்த காஞ்சனாவை வச்சு மல்லியை அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சதும் அந்த ரெண்டு ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படியோ நேஸ்க பையன் வந்துடுறாங்க நம்ம மல்லி. அது ஒரு வகையில் சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ், நம்ம வெண்பாவுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் ஒரு நர்ஸ் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வெண்பாவோட சேனலை கண்டுபிடிச்சி அந்த கமெண்டில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கமெண்ட் பாக்ஸில் வெண்பா இஸ் டேஞ்சர், அதாவது அவங்க சூலூர்பேட்டையில் இருக்காங்க, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் கூட மல்லியோட அம்மா, அதாவது வெண்பாவோட அம்மாவுக்கு தகவல் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அதிசயமாக அந்த கமெண்டில் இருக்கிறத பார்த்து படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நேராக அந்த சூலூர்பேட்டை அந்த எஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. தனியாக போகிறது இல்லைங்க, உஷாராக அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ரிசப்ஷனில் போயிட்டு வெண்பாவோட போட்டோ காமிச்சு, இவ என் பொண்ணு வெண்பா தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலன் சார்னு சொல்லிட்டு அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் வருவாருங்களா, அவர் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என் பொண்ணு வெண்பா, இவளை நான் பார்க்கணும், இவன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா, இவளை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வேலனும் இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு அந்த வேலன். ஸோ இப்போ போலீஸ் விசாரிப்பாங்க. விசாரிச்சு நேராக வெண்பா இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு வெண்பாவை காப்பாற்றி மல்லி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க ரெண்டு பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போய் விசாரிக்க போகிறாங்க. இந்த வேலன் ஏதாவது வாலாட்டினா வேலனையும் பிடிச்சிட்டு போவாங்க. போலீஸை பார்த்ததும் சைலண்ட்டாக பம்மிட்டு நிற்க போகிறாரு இவர். ஸோ இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.